எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து சில முக்கியமான நியூஸ் பற்றி பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து எப்படி வந்து ஏஐ வந்து டீகோட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பற்றி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு 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 ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட் நடக்குதுங்க ஐடியில். வந்து இதுக்கு முன்னாடி எப்படி நடந்துருந்துச்சு, இப்போ எப்படி நடக்குதுங்கிறது ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக எல்லா ஐடி நிறுவனங்களுமே பார்த்தீங்கன்னா ஏஐ பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காங்க. டிசிஎஸ் வந்து விஸ்டம் நெக்ஸ்ட்னு ஒன்று வச்சிருக்காங்க. இன்ஃபோசிஸ் வந்து டாபாக்ஸ்னு ஒன்று வச்சிருக்காங்க. விப்ரோ வந்து ஏஏ 360, ஹெச்சிஎல் டெக் வந்து ஏஏ ஃபோர்ஸ் ஆர் ஏஏ ஃபவுண்ட்ரின்னு ஒன்று வச்சிருக்காங்க. டெக் மெகத் வந்து ப்ராஜெக்ட் இன்ட்ரூஸ் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு அவங்க வந்து அவங்களுக்குள்ள வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பழைய முறை எப்படி இருக்குன்னா, ஒரு ஜூனியர் இன்ஜினியர் வந்து ஹையர் பண்ணுவாங்க. ஹவர்லி பேசிஸ்ல வந்து பில்லிங் நடக்கும். அப்புறம் சாப் டெவலப்மெண்ட் வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ் நடக்கும். அப்புறம் ரெவன்யூ வந்து மோர் பீப்புள் தான் மோர் ப்ராஃபிட். ஆனுவலாக 10 to 12% growth நடக்கும். இது வரைக்கும் இப்படி தான் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. பட் இப்போ புதுசாக வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குன்னா, கோபைலட் ஆட்டோமேஷன் வந்து ஃபர்ஸ்ட் இன்டெகிரேட் பண்ணிக்கிறாங்க. சாப் வந்து 6 to 9 monthsல முடியுதுங்க. முன்னாடி வந்து 2 to 3 yearsல முடிஞ்சது, இப்போ 6 to 9 monthsல முடியுது. ரெவன்யூ எப்படி வருதுன்னா, அவுட்கம் ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த ரெவன்யூ வருது. மோர் பீப்புள் மோர் ரெவன்யூ கிடையாது. இப்போ க்ரோத் ரேட் வந்து பாதியாக குறைஞ்சிருக்கு. ஸோ விப்ரோ, இதுக்கு எக்ஸாம்பிள் விப்ரோ வந்து ஒலாமா டீல் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த ஒலாமா குரூப் கூட ஒரு 1 billion டீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபுல் டீல் அது ஃபுல்லாமே ஹேண்டில் பண்ணி ஒரு ஏஐ சூட் மூலமாக ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால ஏஐ டேக்டு ப்ளஸ் ஏஐ லெட் அப்படின்னு 2 வச்சிருக்காங்க. ஏஐ டேக்டு அப்படின்னா என்னன்னா, ஏஐ வந்து ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்டாக மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏஐ லீட் அப்படின்னா ஏஐ தான் லீட் பண்ணுது ஃபுல் அண்ட் ஃபுல். இந்த ஒலாமா டீல் வந்து விப்ரோ வந்து ஃபுல்லாக ஏஐ லீட். ஸோ அந்த வகையில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்திய ஐடி ரெவன்யூ வந்து 283 பில்லியன் இருக்கு. சைனா விட சைனா மாடலை ஸ்கேலபிள் பண்ணாங்க அப்படின்னா இன்னொரு ரேபிட்டாக க்ரோத் ஆகும் நம்பலாம். பட் அதே சமயம் ஜூனியர் டெவலப்பர் வந்து குறையதுனால 6 பில்லியன் ஒயிட் கலர் ஜாப் வந்து குறையும் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாம் இது எந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் வந்து நமக்கு மக்கள்கிட்ட கிரியேட் பண்ணுது அப்படின்ட்டு. பிக் பாஸ்கெட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டாடா குரூப் என்ன சொல்கிறாங்க, பிக் பாஸ்கெட் வந்து மார்க்கெட் ஷேரை விட ப்ராஃபிட் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குயிக் காமர்ஸில் இருக்கிறதுல பிக் பாஸ்கெட் தான் இதுக்கே குறையுங்க. ஃபர்ஸ்ட் பிளிங்கிட் இருக்கு 46%, ஸ்விக்கி வந்து 27%, ஜெப்டோ வந்து 21%, பிக் பாஸ்கெட் வெறும் 7% தான் வச்சிருக்காங்க மார்க்கெட்டு. 2011 வந்து ஷெட்யூல் டெலிவரி அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க பிக் பாஸ்கெட்டை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமருக்கு 10 minutesல கொடுக்க போகிறோம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. பட் அது அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகலைங்க. என்ன சொல்கிறது, உங்களோட ரெவன்யூ வந்தீங்கன்னா 1.9% குறைஞ்சிருக்கு. அதாவது 956 கோடியாக இருந்துச்சு. இப்போ நெட் லாஸ் 41% நெட் லாஸில் போயிட்டு இருக்குங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்கல. அவங்க வந்து இனிமேல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஃபோக்கஸ் இல்லாமல் சஸ்டைனபிள் பிஸ்னஸ் கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். அது மாதிரி டாடா குரூப் வந்து இதில் இன்னும் கொஞ்சம் பணத்தை போட்டு அதை அவங்க பண்ணுறாங்க. மார்க்கெட் ஷேர் எடுத்துகிட்டு லாங் டேர்ம் கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து கை கொடுக்கு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜவஹர்லால் நேரு போர்ட் ஒன்று இருக்குது. இதை வந்து ஐபிஓ கொண்டு போகிறாங்க கவர்மெண்ட். ஆக்சுவலாக ஒரு 5 to 6 ஐபிஓ அந்த பைப்லைனில் இருக்குங்க. நான் மேபி ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன் இந்த ஐபிஓக்கு எல்லாம் சேர்த்தேன். நெக்ஸ்ட் இந்த கம்பெனிங்க ஸ்டேர் எனர்ஜி அப்படின்னு ஒரு கம்பெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் மக்கள் வந்து கண்டுபிடிச்ச ஒரு கம்பெனி. சென்னையில் தான் இருக்குது. ஸோ இவங்க வந்து புதுசாக ஒரு ரெனோவேட் பண்ணிருக்காங்க. அதாவது ட்ரக் மூலமாக எலக்ட்ரிசிட்டியை ட்ரான்ஸ்ஃபர் செய்ய போகிறோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு அதை படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னா, 3 ஸ்டேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஜிங்க் ஆக்சைடு அண்ட் ஜிங்க் ப்ளஸ் ஆக்சிஜன் இது மூலமாக ஒரு எலக்ட்ரோ பிளேட்டிங் கொண்டு வராங்க. இந்த இதுலேயே இருக்கும் பாருங்க, ஒரு எலக்ட்ரோ பிளேட்டிங். இந்த மாதிரி எலக்ட்ரோ பிளேட்டிங் கொண்டு வர போகிறாங்க. இந்த எலக்ட்ரோ பிளேட்டில் மூலமாக ஸ்டேஜ் 2 என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சாலிட் மெட்டலை வந்து ட்ரக்கில் லோட் செய்கிறாங்க. ஃபேக்ட்ரி கொண்டு செல்வதுக்கு டிரான்ஸ்மிஷன் லைனில் எதுவுமே வேண்டாம். இந்த எலக்ட்ரோ இதில் வந்து உங்களுக்கு எல்லா எலக்ட்ரானிக்ஸும் இதில் இருக்கும். ஸ்டேஜ் 3 வந்து டெஸ்டினேஷனில் போய் இந்த சிங் ஏர் பேட்டரி மூலமாக இந்த எலக்ட்ரிசிட்டி உங்களுக்கு கொடுத்துடலாங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு பேட்டரி கிரியேட் பண்ணி அவங்க வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ இதுதாங்க ஃபியூச்சர். ஒயர் இல்லாமல் இந்த மாதிரி வச்சு போகுது. ஏன்னா இதை தான் வந்து இப்போ எலான் மஸ்க் இந்த மாதிரி தான் ஒன்று பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இது ஆல்ரெடி இருக்கிற ப்ராஜெக்ட். ஸோ இவங்க இது வந்து புதுசாக கொண்டு வராங்க. இதுதான் இப்போ நம்மளுக்கு தேவையும் இருக்குது. ஸோ லித்தியம் அயன் பேட்டரி வந்து 3 to 4 hours மட்டும் தான் இருக்கும். பட் இது வந்து 3 to 5 months வரைக்கும் ஸ்டோரேஜ் வச்சுக்கலாங்க. இது அண்ட் இது சேஃபாகவும் இருக்கும், காஸ்ட் எஃபிஷியன்ஸாகவும் இருக்கும். கிரிட்டில் ரூரல் ஏரியாவுக்கு கொண்டு போகலாம். ஸோ இது வந்து லெவல் 5ல் இருக்குது இப்போதைக்கு. அவங்க 1 billion வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க சீக்கிரமாக. ஸோ சீக்கிரமாக இதில் வந்து நிறைய நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. இதில் எந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து நம்ம அதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஃபியூச்சரில். அது நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்ட் பற்றி கனரா பேங்க் ஒன்று சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபின்ஃபியூச்சரை நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட். ஸோ எஸ்ஐபி வந்து மார்க்கெட் டைமிங் பண்ணாங்க, ரெகுலராக எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணுங்க. மல்டி பேக்கர் கேரண்டின்னு யார் சொன்னால் அதை நம்பாதீங்க. செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் மட்டுமே நம்புங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அது ஒரு கரெக்டான விஷயம் தாங்க. இந்த மாதிரி ஃபின்ஃபியூஸ் யாரையும் நம்பாதீங்க, நீங்களும் ஹோம் ஒர்க் பண்ணிக்கோங்க. அண்ட் டைமிங்லாம் பண்ணாதீங்க, கரெக்டாக மார்க்கில் ரெகுலராக ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஆக்சுவலாக பயக்கல ஒரு நியூஸ் என்னென்னா, புதுசாக இந்த இவங்க தாங்க. ஸோ இவங்க வந்து கீரா முகமது ஷா, இவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக கொண்டு வந்திருக்காங்க, சக்ஸஸராக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து 5 years வந்து பயோகேர் தெரப்பி சிஓவாக இருந்திருக்காங்க. இது வந்து நாஸ்டாக்ல லிஸ்டான கம்பெனி. இதில் வந்து அவங்க இருந்திருக்காங்க, எம்ஐடியில் படிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி கொண்டு வருது அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு நியூஸ் என்னன்னா, இந்த செலிபிரிட்டிஸ்லாம் இருக்காங்களா, அவங்களோட பிராண்ட் வந்து இப்போ நிறைய வந்து அக்வைசைஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ், நைக்கா, மிந்த்ராலாம் நிறைய பண்ணுறாங்க. நான் ஒன்றா சொல்கிறேன். ரிலையன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிரியங்கா சோப்ராவோட அனோமலி அப்படிங்கிற ஒரு இதை வந்து வாங்கியிருக்காங்க. ரிலையன்ஸ் வந்து அலியா பட்டோட EDM மாமா அப்படின்னு ஒன்று வாங்கியிருக்காங்க. ரிலையன்ஸ் வந்து மனிஷ் மல்ஹோத்ரோட MM ஸ்டைல். மிந்த்ரா வந்து கிருத்திக் ரோஷனோட HRX பிராண்ட் வாங்கியிருக்காங்க. நைக்கா வந்து கத்ரினா கைஃபோட கேப் பியூட்டி வாங்கியிருக்காங்க. நைக்கா வந்து தீபிகா படுகோனா 82 டிகிரி E அப்படின்னு வாங்கியிருக்காங்க. அப்புறம் ஆதித்யப்பில் வந்து விராட் கோலி ராங் பிராண்டை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்களை ஏன் வாங்குறாங்க அப்படின்னா, இது வந்து D2C கம்பெனியாக இருக்குது. 50% வந்து CGR வளர்ந்துருக்குங்க. ரெவன்யூ வந்து நல்லா இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிலாம் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து செலிபிரிட்டியோட பிராண்ட், ஸோ கொஞ்சம் ஃபோக்கஸ் இருக்கும், மக்கள் வாங்குவாங்க நம்புறாங்க. அப்புறம் யங் கஸ்டமர் வந்து ஜென்சி வந்து அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு வாங்குறாங்க. பட் இதில் வந்து நிறைய ஃபெயிலியர் நடந்தது. பாஸ்ட்ல என்ன நடந்ததுன்னா, அனுஷ்கா சர்மா வந்து நோஷ் அப்படின்னு ஒரு பேண்ட் வச்சிருந்தேன், பேண்ட் ஸ்கர்ட், அது ஃபெயில் ஆயிடுச்சு. சாதிக் கபூர் வந்து ஸ்கல்ட் அப்படின்னு ஒன்று வச்சிருந்தாரு, அதுவும் ஃபெயில் ஆச்சு. ட்ரெஸ் தான். தீபிகா படுகோனா ஆல் அபவுட் யூன்னு ஒரு ட்ரெஸ் பிராண்ட், அதுவும் ஃபெயில்டு. ஏன்னா செலிபிரிட்டி இருக்காங்கன்னு வந்து ஒரு ஃபோக்கஸ்க்கு வந்து எல்லாரும் வாங்குவாங்களே தவிர எப்போதும் அதை வாங்குவாங்கன்னு நம்ப முடியாது. ஸோ இது வந்து ரிலையன்ஸ், மிந்த்ராவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கலாம். அவங்க எப்படி அதை வந்து பண்ணுறாங்கன்னு நம்ம பார்ப்போம். நெகட்டிவ் வந்து நிறைய லாஸ் மேக்கிங் கம்பெனியும் இந்த மாதிரி அவங்க வாங்கியிருக்காங்க. அதனால அது நெகட்டிவாகவும் இம்பாக்ட் கொடுக்குது. இப்போ இந்தியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, EV சார்ஜிங் வந்து UPI ஸ்டைலில் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு காமன் நெட்ஒர்க்கில். இப்போ UPI போல ஒரு நெட்ஒர்க், UPI வந்து இப்படி எல்லாத்துக்குமே சேம் கரெக்டாக அந்த மாதிரி ஒன்று கொண்டு வர போகிறாங்க. அதாவது நீங்கள் வந்து இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் 27,737 பப்ளிக் EV சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கு. ஆனால் அதில் எல்லாமே ஸ்லோ AC சார்ஜர் தாங்க. 2 வீலர் 3 வீலர் மட்டும்தான் இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, பெல் இருக்காங்களா, பெல் வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து உருவாக்குறாங்க. லைக் UPI மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பெல் உருவாக்குறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லைட் எலக்ட்ரிக் கம்பைன்டு சார்ஜிங் சிஸ்டம் வந்து கொண்டு வர போகிறாங்க. கிட்டத்தட்ட 10,900 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. பேட்டரி ஸ்வாப்பிங் டெக்னாலஜி வச்சுக்க போகிறாங்க. இதெல்லாம் 72,300 சார்ஜிங் பாயிண்ட் வந்து டார்கெட் வச்சிருக்காங்க இந்தியா ஃபுல்லாக. ஸோ இதை பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, ஈஸியாக வந்து நம்ம டொமஸ்டிக்குள்ள EVயோட அடாப்ஷன் அதிகமாகும். அதுக்கப்புறம் ரேஞ்ச் வந்து நமக்கு ரேஞ்ச் ஆன்சைட்டி இருக்காது. இப்போ நான் இங்கேருந்து திருநெல்வேலியோ கன்னியாகுமரி போனால் 600 கிலோமீட்டருங்க எனக்கு. நான் 2 times இல்லை 1 time அட்லீஸ்ட் நான் இடையில வந்து சார்ஜ் பண்ணணும். அதுக்கு நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்னு தெரியாது. இதுக்கு இடையில வந்து நிறைய சார்ஜர் இருந்துச்சுன்னா நமக்கு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி டேரெக்டாக போயிட்டு வந்துடலாம். ஸோ இது யாருக்கெல்லாம் ப்ளஸ் பார்த்தா, ஹீரோ மோட்டார், TVS, அப்புறம் MNMக்கு வந்து அதுக்கப்புறம் பெல்லு தான் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் இது வந்து ஒரு 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 நல்ல இதாக தாங்க இருக்கும். ஸோ பெல் வந்து இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். அவங்க இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுறாங்க. அவங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த கம்பெனியும். இது ஒரு நல்ல கம்பெனி. கன்சல்டேஷனில் ரொம்ப சுற்றிட்டு இருக்குங்க. ஓகேங்களா. அப்புறம் டைட்டன் கல்யாண் ஜுவல்லரி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா அவங்க ரெவன்யூ நல்லா கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ராஃபிட் நல்லா இருக்குது. கோல்டு ரேட்டும் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்குது. ஸோ அவங்க வந்து பயங்கரமாக வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்டாக் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இந்த ராஜேஷ் பல்வியா அப்படிங்கிறவர் இந்த ஆக்சிஸ் செக்யூரிட்டிலேருந்து. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குட்லக் இந்தியா, இன்னொன்று வந்து கிரெடிட் ஆக்சஸ் கிராண்ட்மின். இந்த ரெண்டுமே கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்கிறாங்க. உங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு பார்த்துக்கோங்க. இது நான் சொல்ல, அவங்க சொல்கிறது. அப்புறம் நான் சொல்கிற ஒரு ஸ்டாக் இன்னும் லேட்டன்ட் வியூங்க. யாராவது ஸ்விங் ட்ரேடு இல்லைனா இன்ட்ராடே பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சார்ட் காட்டலைங்க, சார்ட் காட்டக்கூடாதுட்டாங்க, அதெல்லாம் சார்ட் காட்டல. இது வந்து கொஞ்சம் அந்த சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு கன்சாலிடேஷன் பேஸில் இருக்குங்க, பிரேக் அவுட் ஆகிற நிலையில இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.